ஒரு காலத்துல எப்படி இருந்த மனுஷங்க. முட்டுகளே முட்டுகளே ஆப்பிள் பெண்ணே நீ யாரோ போய் சொல்ல இந்த மனசுக்கு தெரியவில்லை. இன்னைக்கு என்னடான்னா ஸ்ரீகாந்தை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரோஜா கூட்டம் படம் மூலியமா அறிமுகமாய் பார்த்திபன் கனவு, ஏப்ரல் மாதத்தில் நல்ல நல்ல படங்கள்லாம் நடிச்சாரு. தமிழ் சினிமாவுடைய சாக்லேட் பாய் ஹீரோவும் வள வந்தாரு. ஒரு கடத்துல மாஸ் ஹீரோ அவதாரம் எடுக்கிறேன்ட்டு போய் சில படங்கள்லாம் நடிச்சு சோழியை முடிச்சுக்கிட்டாரு. இப்போ ஸ்ரீகாந்துக்கு பெருசா மார்க்கெட்லாம் கிடையாது. வர படத்தெல்லாம் வேணான்னு சொல்லாம நடிச்சிட்டு இருக்காரு. தமிழ்ல கொஞ்சம், தெலுங்குல கொஞ்சம்ட்டு. அப்படி ஸ்ரீகாந்த் நடிப்புல அப்கமிங்ல வரப்போற படம் தான் தினசரி. இந்த தினசரி படத்துல இருந்து ஒரே ஒரு சாங் மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருந்தது. தேடி தேடின்ட்டு இளையராஜா மியூசிக்ல. அந்த சாங் வந்தாலும் வந்தது ஓவர் த நைட்ல வைரல் ஆகி போச்சு. சாங்கை பார்த்த பல பேர் என்னடா ஸ்ரீகாந்தோட நிலைமை இப்படி ஆகி போச்சுட்டு ஆதங்கப்பட்டாங்க. இன்னொரு தரப்பான ஆடியன்ஸ் அந்த ஹீரோயினை வச்சு பயங்கரமா ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. சாங்ல ஹீரோயினோட லுக் எல்லாம் பார்த்துட்டு என்னடா விஜய் டிவி புகழுக்கு லேடி கெட்ட போட்ட மாதிரியே இருக்குன்ட்டு சில பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. சில பேர் கரீனா சோப்ராடா இது அப்படிங்கிற மாதிரி ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ட்ரோல்ஸ் மீம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு பதில் சொல்ற மாதிரி சமீபத்தில் சிந்தியா வந்து ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாங்க. அவங்க அமெரிக்கால ஏதோ பிசினஸ் பண்றாங்க போல இருக்கு. இந்த சினிமா அவங்களுக்கு ஹாபி தானா? அவங்க ஒரு ப்ரொடியூசர் மட்டும் கிடையாது, ஒரு சிங்கர், இப்போ ஆக்டிங்லேயே இறங்கியிருக்காங்க. அவங்களோட இன்டர்வியூ பார்க்கும்போது ரொம்ப ஆட்டிடியூடா, ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸா பேசுற மாதிரி தான் இருந்தது. ஒரு ப்ரொடியூசர் எப்படி நடிக்கலாம், எப்படி ஹீரோயினா இருக்கலாம், எஸ்பெஷலி வுமன். ஒரு ப்ரொடியூசரே ஒரு படத்துல ஹீரோயினா நடிக்கிறதுல யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா அவங்க நடிச்சாங்களா இல்லையாங்கிறது தானே கேள்வி. இந்த சாங்ல அவங்களுடைய லுக்கு, மேக்கப் எல்லாத்தையும் தாண்டி அவங்களுக்கு சுத்துப்படலாம் ஆக்டிங்கிறதே வரல. ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் குழந்தை கூட ஆனுவல் டே ஃபங்க்ஷன்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண போல இருக்கு. அதை விட கேவலமா தான் பண்ணியிருந்தாங்க. இவங்க யார் சொல்றதுக்கு? ஏன் காசு நான் பண்றேன், இஷ்டம் இருந்தா பாருங்க. நடிக்கணும்னு யார் வேணா ஆசைப்படலாம். அதுக்காக அவங்க எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, தன்னை தயார்படுத்திக்கிறாங்கன்னு ஒரு மேட்டர் இருக்குல்ல. ஆக்டிங்கிறது ஒரு ஆர்ட். பணம் இருக்குங்கிறதுனால எல்லாருக்கும்லாம் அது வந்துடாது. ஆடியன்ஸை இப்போ குறை சொல்கிறதுக்கு பதிலாக நடிக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. ஒரு ஆக்டிங் ஸ்கூலில் சேர்ந்து ஒரு கோர்ஸ் எடுத்து படித்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அவங்க வந்திருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த சாங்கில் கொஞ்சம் பெட்டரான அவுட்புட் வந்திருக்குமோ நம்ம. அதே மாதிரி அந்த சாங்கில் அவங்களோட லுக்கும் மேக்கப்பும் கூட ரொம்ப ஒஸ்ட்டாக தான் இருந்தது. அதே மாதிரி கிரிட்டிசிசம் வரதான் செய்யும். ஆரம்ப கட்ட காலத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிக்கு வராத கிரிட்டிசிசமா, இல்லை தளபதி விஜய்க்கு வராத கிரிட்டிசிசமா, அதெல்லாம் தாண்டி தானே அவங்க வந்தாங்க. இந்த கிரிட்டிசிசமே இவங்களால ஏற்றுக்க முடியல. கிரிட்டிசைஸ் பண்ணலாம், அதுக்குன்னு ஆடியன்ஸ் தரப்புல இருந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டு பாடி ஷேமிங் பண்றதும் தப்பான விஷயம் தான். ஆனா சிந்தியா அவங்க சைட்ல இருக்கிற தப்பு ஒத்துக்காம நான் நல்லா தாங்க பண்ணிருக்கேன், பாட்டு தானே பார்த்துருக்கீங்க, படம் வரும் அப்ப பாருங்க அப்படிங்கிறாங்க. சரி அதையும் பார்க்க தானே போறோம். நான் ஸ்ரீகாந்த் நினைச்சதான் ரொம்ப பாவமா இருக்கு. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா.